ஓம் சாய்ராம். அன்பும் கவலைகள் தீர்ந்து போய் சந்தோஷம் பிறக்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய இரு உருவங்களை உன் கண்கள்ல காட்டி உனக்கு பிடிச்ச உருவத்தை தொடுன்னு சொன்ன பிறகு இனி உனக்கான வெற்றி கையில் வந்து சேராமலா இருக்கும்? நிச்சயமா நீ நினைச்சதை உனக்கு நடத்தி கொடுக்க போறேன்னு சந்தோஷ செய்தியை சொல்வதற்காக தான் என் உருவத்தில் ஒன்றை தொட சொன்னேன். இதை தொட்ட நொடி இந்த நொடி முதலே உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. நான் எல்லாருக்குமே எப்போதுமே பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிறவங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்துடுறாங்க. ஆனா ஒரு சிலர் பக்தியாவது நம்பிக்கையாவது நீ என்னை புறக்கணிச்சிட்டு போய் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுட்டு அப்புறமா தவித்து துன்பம் அடைகிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்துல பணமும் பதவியும் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. ஆமா, தனக்கு உதவி செஞ்சவங்க யாரு, தான் கஷ்டப்படும் போது யார் நம்ம கூட இருந்தாங்கன்றத மறந்து விட்டு நடக்கக்கூடிய மனிதர்களில் நீயும் ஒருவனாக இருந்து விடாதே. இப்போது உனக்கான எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்புகள் பெருக போகுது. அந்த மாதிரி சூழ்நிலையில நீ ஒருபோதும் பதட்டப்படவும் கூடாது, ஆணவம் கொள்ளவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கான எல்லா சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் நான் கொடுத்து விடுவேன் என் செல்லமே. ஒரு மரங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் இலை வந்து பூ வந்து காய் வந்து கனியாக மாறும். என்னடா இது எல்லாமே மெதுவா நடக்குதே, நான் மொத்த தண்ணியையும் சீக்கிரம் ஊத்திடுறேன், உடனே மரத்திலிருந்து பழம் வந்துடணும்னு தோட்டக்காரை நினைச்சு 100 குடம் தண்ணியை தூக்கி மாங்காய் மரத்துக்கு ஊத்துனா உடனே அதில் மாம்பழம் வந்து விடுமா என்ன? நிச்சயமாக இல்லைதானே. அது அதற்குரிய கால நேரத்துல அது அதற்குரிய சூழ்நிலை வரும்போது அது அழகாக பூத்து மலர்ந்து கனியாக மற்றவங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ கனியாக மாறுவதற்கு முன்பாக, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு முன்பாக இலையாக பூவாக காயாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வரணும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நீ இலையாக வந்து நிற்கிறாய். கூடிய சீக்கிரம் பூ போல மலர்ந்து சந்தோஷ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே சந்தோஷம் எனும் கனியையும் சுவைக்கக்கூடிய அளவுக்கு நான் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி, கையில வந்து சேர்றதுக்கு முன்பாகவே அது வந்துடும் இது வந்துடும், அதை வச்சு இது செஞ்சிடலான்னு நீயாக ஒரு கணக்கு போட்டு கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. ஏன்னா கையில கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதுல நீ தெளிவாக இரு. கைக்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே காசுக்கு கணக்கு போட்டு செலவு செஞ்சினா அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் உன்னை தேடி வந்துடும். பிரச்சனை எது வந்தாலும் பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிப்பதில் தான் உன் திறமை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு எனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு நீ கவலைப்படுவதாலும் வருத்தப்படுவதாலும் எதுவுமே சரி ஆகிவிடாது என் செல்லமே. நீ படிக்கிற படிப்பையும் உன் புத்திசாலித்தனத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காத. ஏன்னா நிறைய படிச்சும் கூட சில பேர் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்க்கையை வாழ தெரியாம முட்டாள்களாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சரியா படிக்காதவன் கூட நல்லா சம்பாதிச்சு செல்வ வளமா சந்தோஷமா நிம்மதியா வாழ்கிறான். படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்மதம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் புத்திசாலித்தனத்தோட எல்லா விஷயங்களையும் யோசிக்க பழகு. நான் படிச்சிருக்கேன், அதனால எல்லாமே எனக்கு தெரியும்னு ஆணவமோ அகங்காரமோ உன் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய். உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமானவர்களாக தான் இருக்காங்க. கையேந்தி பிரார்த்தனை செய்யும் போது நான் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு சாயப்பா எனக்கு அதை செய்யுங்க இதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனா தப்பு செய்யும் போதும் பாவம் செய்யும் போதும் கூடவே இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இதுக்கு தண்டனை தருவேங்கிறத ஏன் மறந்து போயிடுறீங்க? நான் எல்லாத்தையும் பார்க்குறேன்றத மனசில் வச்சுக்கிட்டு தவறே செய்யாமல் தப்பே செய்யாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம யார் வாழ்க்கையும் கெடுக்காமல் எப்போதும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பாக நான் செய்து முடிப்பேன். இனி உன் வாழ்க்கை நல்லா உயரும். உன்னால நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உனக்கான வெற்றியை இனி வாழ்நாள் முழுவதும் நீ அனுபவிக்கும்படி சந்தோஷமா வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.